இன்றைய பஞ்சாங்கம் மே 27, 2025 27/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் நாள் முழுவதும். அமாவாசை திதி காலை 8:33 வரை, அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி நாள் முழுவதும். அமிர்த சித்த யோகம். துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று வைசாக ஸ்நான முடிவு. கரவீர விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் சூரியன், புதன், சந்திரன். மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன். இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. 2ஆம் இடத்துல சந்திரன் உச்சஸ்தானத்துல இருக்காரு. அதனால உங்க ஆரோக்கியத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இருக்கக்கூடிய இடம், வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். ஆனா முன்கோபத்தை மட்டும் விட்டுருங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமான லாபம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதனால குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது தந்தை வழி உறவினர்களிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் தனிப்பட்ட விஷயங்கள்ல சில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். அதே சமயம் சிலருக்கு கடன் வாங்கி செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை வருதுனால கொஞ்சம் அவசரப்படாதீங்க. தொழில் ரீதியான முதலீடுகளில் அதிகப்படியான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழியில் தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகினாலும் உங்களுடைய வார்த்தைகளில் மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடும் பொழுது கவனமா இருந்துக்கிறது நல்லது. குடும்ப விஷயத்துல வெளியாரின் தலையீடு இல்லாம, ஏன்னா 2 பேரோட தலையீடு இருக்கும். அந்த 2 பேரையும் உங்க குடும்பத்துல மூக்கு நுழைக்காம இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது நல்லது. வீண் பேச்சுக்களால் உங்களுக்கு குடும்பத்துல சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. ராசியில சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறது மனசுல ஒரு விதமான தைரியத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உங்க மனசுல இருக்கக்கூடிய சில நற்செய்திகளுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துல உங்களுக்கு நற்செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய திடீர் பணம் பாக்கிகள் வசூலாகும். நீண்ட நாட்களாக உங்களுடைய எதிரிகளாக இருந்த நபர்கள் எதிரியாக இருப்பதை விட்டுவிட்டு உங்களுக்கு நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் சில சமயம் கூட இருக்கிறவங்க, நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்களே தனது தரம் தாழ்ந்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. சக பணியாளர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்தவங்க கிட்ட பேசும்போது மரியாதையா பேசுங்க. கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஏன்னா பொதுவா 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, 2ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனத்தை அதிகப்படுத்துவது நல்லது. குடும்ப விஷயத்துல நீங்க முன்னேற்பாடு இல்லாம இருக்கீங்க அல்லது குடும்ப விஷயத்துல கவனிப்பாரற்று இருக்கீங்க. குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கவனமாக செயல்படுவது நல்லது. இன்று குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். மனசுல இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் நட்பு பாராட்டுவீர்கள். உங்க கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா செயல்பட்டு உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகளை அகற்றுவீர்கள். அதாவது இன்னைக்கு வேலை வாங்குறதுல நீங்க கெட்டி, அதனால உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் சில மாற்றங்களை செய்வதற்கோ புதிய தொழில் துவங்குவதற்கோ வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். இன்னைக்கு ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா மனசளவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அந்த ஸ்ட்ரென்த் தான் உங்களை காப்பாற்ற போறது. அதனால நிதானமா செயல்படுங்க. இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். அவங்க தங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கிற மாதிரி சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு அவர்கள் பேர்ல இருந்த பாசமோ அன்போ குறைய போறதில்லை. பட் இருந்தாலும் அவங்க பேர்ல ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை இன்னைக்கு வார்த்தை வழியா சொல்லிடுவீங்க. அதனால உங்க பேர்ல ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திப்பாங்க. மிதுன ராசி விரயஸ்தானத்துல 3 கிரக சேர்க்கை. குடும்பஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால, அதுவும் வளர்பிறை சந்திரனா இருக்காரு. அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்ப தேவைகளுக்கானதாக இருக்கும் அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்கானதாக இருக்கும். கடல் கடந்த பயணம், வேலை சார்ந்த கடல் கடந்த பயணம் உங்களுக்கு சந்தோஷ செய்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் செலவுகளையும் தரக்கூடிய வகையில் இருக்கு. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேவை இருந்தால் கடன் வாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய விலையுயர்ந்த பொருட்களுக்காக அல்லது தாயாரின் ஆரோக்கியத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டதுன்னா அது தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பா உங்க தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய் தந்தை கிட்ட தான் கத்த முடியும், சண்டை போட முடியும். வெளியாட்ட சண்டை போட்டா திருப்பி பலான்னு விட்டுட்டு போயிடுவான். அதனால இன்னைக்கு வீட்டுல அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகள்ல நேர விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். மனசு இனம் புரியாத விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு கவலை இல்லை கூட வேண்டாத விஷயத்தை கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய கற்பனையில் இன்னைக்கு நேர விரயம் ஏற்படுறதுனால வேலையில ஒரு தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு மேலதிகாரிகளின் சுடு சொற்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தை நினைத்து வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்ட்டு கற்பனை கோட்டையில் வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஏன்னா கற்பனையும் ஒரு சந்தோஷம் தானே. இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. மனசு ரொம்ப லேசா இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வெற்றி சார்ந்த விஷயங்கள் அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குக்காக இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா வக்கீலுக்கு ஃபீஸ் எழுதி நீங்கள் கட்டுப்படி ஆகாது. அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. இன்னைக்கு சாட்சிக்காரன் காலில் விழறத விட சண்டைக்காரன் காலில் விழறது எவ்வளவோ மேல். அதனால இன்னைக்கு நண்பர்கள் விஷயத்திலேயோ இல்லை உங்கள் கூட மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் விஷயத்திலோ நேரடியாக பேசுவதும் நல்லது. கடக ராசி ராசிநாதன் உச்சஸ்தானத்தில் இருக்க லாபஸ்தானத்தில். அதனால எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி அடைவீர்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். நீங்கள் படித்த எக்ஸாம் எழுதின அந்த எக்ஸாமில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரீவேல்யூவேஷன் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மார்க் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகளின் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகள், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது முதலீடாக இருக்கும். அதனால செலவு தாராளமாக பண்ணுங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் நீங்கள் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள். அல்லது உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க சில தவறான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக அவர்களுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீண்ட நாட்களாக உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பெரிய மனிதர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். கடன் உதவி வாங்கி தரத்துக்கு முயற்சி எடுப்பார். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண உதவிகள் கிடைக்கும். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பதவிக்காக நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த பதவி உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயர்வுகின்ற யோகமான நாள். சிம்ம ராசி, இன்று சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க, ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும், ஆனால் அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணுவீங்க. தாயார் வழியில் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது மனசில் இருக்கக்கூடிய ஒரு வன்மத்தையோ அல்லது குழப்பத்தையோ நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல இருந்த கவலைகளை போக்கக்கூடிய வகையில நற்செய்திகள் வருவதன் மூலமாக எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எதிரிகளை பத்தி கவலைப்படுவீங்க. வீண் பேச்சுக்கள் அவர்களை பற்றிய பேச்சுக்களாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில அலைச்சல்கள் இருக்கும். சுக குறைவு ஏற்படாது, ஆனா சுகத்தை குறைச்சிக்கிற மாதிரி நீங்க சில விஷயம் பண்ணுவீங்க. அதாவது உங்களை உடம்ப வருத்திக்கிட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றமான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதாவது குழந்தைகளால் வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வெற்றி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளிடமிருந்து பணவரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில அல்லது மேல் அதிகாரிகள் வகையில உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்திற்கு முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு அது வீடு மாற்றமோ இல்லை வேலை மாற்றமோ அல்லது வேலையில இடமாற்றமோ ஏதோ ஒரு விஷயம் மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். மாற்றத்திற்கான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பித்ருகாரகன் சூரியன், மாத்திருக்காரகன் சந்திரன், ராசிநாதன் புதன் ஆகிய 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதனால குடும்பத்துல தந்தை வழியில நல்ல செய்திகள் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது செலவுகள் இருந்ததுன்னா அதுல மாற்றத்தை ஏற்படுத்துவாரு. அதனால உங்களுக்கு குடும்பத்துல உறவுகளின் சங்கமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். அதே சமயம் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்தில் இருந்த பண தட்டுப்பாடுகள் நீங்குவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எதிரில் நீங்க வாழ்ந்து காட்டுவீங்கன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இன்று வாழ்ந்து காட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றிகள் கிடைக்கும். உங்களை பத்தி யாராவது தப்பா பேசுறாங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 4 பேர் பேசுவாங்க. அவர்களின் பேச்சை கேட்டு எதிரியாக பேசக்கூடிய நபர்கள் அடங்கி இருப்பார்கள். அதே சமயம் தாய் வழியில உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அவருடைய செல்வாக்கை நீங்க உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய மூத்த சகோதர செல்வாக்கு, அதன் மூலமாக குடும்ப வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும். வேலை சம்பந்தமாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது இன்கிரிமெண்டோ கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசுல இனம் புரியாத கவலை, குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, செலவுகள் ஏற்படும். எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேண்டாத விஷயத்தை நினைச்சு நீங்க கவலைப்படுவீங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்கள் பேச்சுக்கு மரியாதை குறைவோ அல்லது எதிர்வாதம் செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தவங்க எதிர்வாதம் பண்றாங்க குடும்பத்தில் அப்படின்னா நீங்க பேசுறதை குறைச்சிக்கணும். ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். தவறான வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்க வாயாலேயே கெடுத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. அதாவது தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாய் தாங்க பிரச்சனை. தன்வினை தன்னை சுடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் வார்த்தை தான் உங்களை சுடும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. குடும்பத்திலையும் சரி, வெளியாட்களிடமும் சரி, உங்களுக்கு அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், அன்வான்ட் வார்த்தை விரயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கு. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட சண்டை போடுவீங்க, அல்லது அடுத்தவர்கள் உங்களிடம் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா என்னைக்குமே குரு பார்வை ராசிக்கு இருந்ததுன்னா சில தெளிவான சிந்தனை ஏற்படுறது மாதிரி சில தேவையில்லாத சிந்தனையும் ஏற்படும். கவனத்துடன் இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்களில் இன்று அலைச்சல் ஏற்பட்டாலும், ஒரு விதத்தில் நல்ல பலன்கள் ஏற்பட்டாலும், உங்களுடைய தடுமாற்றமான வார்த்தைகள் அல்லது அவசர குடுக்கத்தனமான வார்த்தைகள் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும். எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்று மேல் அதிகாரிகளுடன் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏதாவது பேசுறாங்களா, முக்கியமான விஷயத்தை மட்டும் பேசுங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு குடும்பத்துல யாருகிட்ட பேசினாலும் சரி, உங்க அப்பா கிட்ட பேசினாலும் சரி, இல்லை உங்க பையன்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் உங்க பையனுக்கும் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. அனாவசியமா யாருக்கிட்டையாவது நீங்க கோவப்பட்டு அவங்க கிட்ட மூக்கொடைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கு நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அலுவலக ரீதியாகவும் சரி, உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்துல பாக்யாதிபதியான 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு. பித்ருகாரகன், பித்ருஸ்தானாதிபதியும் பித்ருகாரகனும் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக நீண்ட நாட்களாக திருமண தடை உள்ளவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நீண்ட நாட்களாக பழைய பாக்கிகள் உங்களுக்கு வர வேண்டியது பாக்கி இருந்து வசூலாகாமல் இருந்ததுன்னா அது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமானம் வந்தாலும் செலவு ஜாஸ்தி இருக்கு. நண்பர்களுடன் பொழுதை கழிப்பீர்கள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு திருமணம் நடப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக சக பணியாளர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களே உங்களை நட்பு பாராட்டுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் ஒத்துழைப்புகள் நல்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தது. அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்க வேலை விஷயமா, நீங்க செய்யக்கூடிய வேலை விஷயமா எடுத்த முயற்சிகள் செலவுகளை கொடுக்கும். அதாவது சுப செலவுகளை ஏற்படுத்தி முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை. ஆனால் வாழ்க்கை துணை சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனுசு ராசி இன்று உங்களுடைய குடும்ப எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். உங்களை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்க மேலதிகாரிகள் செய்து கொண்டிருக்கும் சில சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். இடமாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அல்லது கிடைச்சா பரவாயில்ல, கிடைக்காட்டினாலும் பரவாயில்லங்கிற பிலசாபிக்கல் மைண்ட் இன்னைக்கு உங்களுக்கு செயல்படும். இதன் மூலமாக எதிலையும் விட்டேத்தித்தனமா செயல்படுவீங்க. ஆனா உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லாம உங்களுடைய குழந்தைகளின் வருமானம் சார்ந்த விஷயங்களிலும் வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் நண்பர்களின் ஆலோசனை, சக பணியாளர்களின் ஆலோசனை உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த மறைமுக எதிரிகளின் தடுமாற்றத்தை அல்லது அவர்களின் செயல்பாடுகளை தடுமாற செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாய்ப்பு இருக்கு. நல்ல வாய்ப்புகள் வரதுனால மரியாதை உயர்வு இருக்கு. அரசாங்க ரீதியாகவும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஆனா தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அவருடைய ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும், மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகள் விஷயத்தில் உங்களுக்கு சில விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க பதுங்கி போறதுனால தோற்று போகல, பதுங்கி போறது அவங்களுக்கு பெரிய அடி கொடுக்கறதுக்கு தயாராகிறீங்கன்னு அர்த்தம். மகர ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் உச்சமா இருப்பது வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவருடைய திடீர் மாற்றத்தின் மூலமாக அல்லது அவர் எடுக்கக்கூடிய ஒரு விஸ்வரூபத்தின் மூலமாக அவருடைய வேலை சார்ந்த விஷயங்களில் செல்வாக்கை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அவருடைய செயல்பாடுகள் மூலமாக, அதாவது உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் கணவரோ மனைவியோ, அவங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் பிரச்சனையை உண்டு பண்ணுது. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்க ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்களுடைய கடன் பிரச்சனைகளும் ஆரோக்கிய பிரச்சனைகளும் மறைமுகமாக மாறுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால பெருசா பாதிப்புகள் இருக்காது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நீங்க வியாபாரம் பண்றவராக இருந்தா உங்களுடைய அறிவுத்திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய வியாபாரத்துல பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செல்வாக்கு மிக்க நபர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுல இனம் புரியாத சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நட்சத்திரநாதன் உச்சபலத்தோட இருக்கிறதுனால, அதுவும் உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரத்துல சந்திரன் டிராவல் பண்றாரு. நீங்க குதூகலமா இருப்பீங்க. ஆனா தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ் விஷயத்திலோ உங்களுக்கு தேவையில்லாத வருத்தங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்க பேசுற வார்த்தைகள் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது. சக பணியாளர்களின் தரம் தாழ்ந்த செயல்பாடுகள் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு குரு சாதகமா செயல்படுவாரு. மறைமுக எதிரிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூட ஒர்க் பண்றவங்க சில தவறு பண்ணிட்டு உங்களை சிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுல இருந்து தப்பிச்சிருவீங்க. குரு சாதகமா செயல்படுறாரு. ஆனா அந்த சாதகமான செயல்பாடு தான் உங்களை காப்பாற்றுமே தவிர செவ்வாயின் தடுமாற்றம் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய வெண்டார்ஸ், உங்களுக்கு சப்ளை பண்றவங்க, இவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அது உங்களுடைய வியாபாரத்திலேயோ இல்ல தொழிலையோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதனால எந்த விதமான கெடுபலனும் இல்லை. வியாபார உடன்பிறப்புகள் விஷயமாக ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். கும்ப ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருப்பது தொழில் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீர்கள். வீட்டுக்காக கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை, உங்களுக்கே கூட உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்புக்கு உண்டான மருத்துவ ரீதியான தீர்வுகள் மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். கடன் பிரச்சனைகள் பெருசா பாதிப்பு இருந்தது, அந்த பாதிப்புகள்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில வழக்குகள் இருந்ததுன்னா அந்த வழக்குகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது கோர்ட்டு கேஸ், லீகல் பிரச்சனைகள், அரெஸ்ட் வாரண்ட் எல்லாத்திலிருந்தும் விடுதலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசா கடனை வாங்காதீங்க.
பெருசாக கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அலுவலக ரீதியாக உங்களுக்கு மறைமுக எதிரிகள் இருக்கிறதுனால, அந்த தசமஸ்தானாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஆஃபீஸில் ஒரு லோ ஃபீல் இருக்கும், லோ தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கும். அதனால யாருக்கிட்டையும் இன்னைக்கு அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துடாதீங்க, வார்த்தையை கொடுத்துடாதீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எண்ண விரயங்கள் அடுத்தவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துவீங்க. ஆனா அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸும் அன்வான்ட் பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால தீர்வுக்காக அலையிற மாதிரி இருக்கும். உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் விட்டேத்தியான செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை ஏற்படுத்தினாலும் நீங்க பிடிவாதம் பிடிக்கிறதுனால சிக்கல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எதிரில் இருக்கிறவன் விட்டு கொடுத்து போறான், நான் சண்டை தான் போடுவேன்ட்டு நீங்க போனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான். அதனால யாருக்கிட்டையும் சண்டை போடுறத தவிர்க்கிறது நல்லது, வாக்குவாதம் தவிர்க்கிறது நல்லது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிக்கின்ற குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்க குடும்ப கௌரவம் பாதுகாக்கப்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு. இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்க வாயால் அதை கெடுத்துடாதீங்க. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல விஷயங்களை தடுப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். மீன ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று மனசுல இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். குறிப்பா கணவன் மனைவி உறவிலும் இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்திலும் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காதல் வயப்பட்டுள்ளவர்களுக்கு தங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் சூழ்நிலை இருக்கு. ஆனா இது ரிஸ்க்குங்க, அதனால கவனமா இருந்துக்கோங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு காதலோ கல்யாணமோ எல்லாத்தையும் தள்ளி வைக்கிறது நல்லது. உங்க எதிர்காலத்தை பார்க்கணுமே தவிர அடுத்தவங்க கூட டூயட் பாடணும், அடுத்தவங்க கூட ஜாலியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமாக பதட்டமான சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் 5ஆம் இடத்து நீச்ச செவ்வாய் உங்களுடைய குடும்பத்துல வீண் வாக்குவாதங்களுக்கும் வீண் புரளிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும். அதனால கவனமா இருந்துக்கிறது நல்லது. இன்று பண விவகாரங்களில் வருமானத்தை விட உங்க குடும்ப சந்தோஷத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதனால குடும்பத்துல பணப்பற்றாக்குறை இருந்தாலும் பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் சந்திப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உறவுகளின் சந்திப்பு மட்டும் இல்லாம உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களையும் சந்தித்து மகிழ்வீர்கள். இதனால உங்க மனசுக்குள்ள இருந்த அந்த ஏக்கம் தாக்கம் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும். பண விவகாரங்களில் இருந்த தடுமாற்றங்கள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. வியாபார விஷயமாக நன்மைகள் அதிகரிக்கும். தந்தை வழியில ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவினர்கள், இளைய சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா செயல்படுவாங்க. இதன் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தி தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறதுனால பெருசா பாதிப்புகள் இருக்காது, மன நிறைவு ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நெருங்கிய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். அதனால இன்னைக்கு ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. மனசளவுல எந்த விதமான கவலைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா நண்பர்கள் விஷயத்துல நல்லா இருக்கக்கூடிய அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். படிப்பு சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மேன்மைகள் ஏற்படுறதுக்கு மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.